நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கொடுப்பனவு தொடர்பான அறிவிப்பு, அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி. இன்று இறுதி நாள், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறாவிட்டால் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள சுமணரத்ன தேரர். சூடுபிடித்துள்ள ஜனாதிபதி தேர்தல், தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றங்கள். 3 அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு, முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை. காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல், கைப்பற்றப்பட்ட பயங்கரவாதிகள். ஜனாதிபதி தேர்தல் 48 மணித்தியாலங்கள், சமூக வலைதளங்களை முடக்க தீர்மானம். தொடர்வென விரிவான செய்திகள். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் 7500 ரூபாய் வருடாந்த கொடுப்பனவு ஒன்றை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கலாநிதி பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த யோசனையை புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் முன்வைத்துள்ளார். இதற்கமைய பௌத்த, இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மத அறநெறி பாடசாலை ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வருடாந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணி இன்றுடன் நிறைவடைந்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அருகிலுள்ள தபால் அலுவலகங்களில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி தமது வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 80% உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகம் கடந்த 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த பணி இன்று நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வராவிட்டால் முழு நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு தான் ஆதரவு வழங்கியதற்கான காரணங்களை விளக்கும் போதே அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் எனவும், அவ்வாறு தெரிவு செய்யப்படாவிடின் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் மீது நம்பிக்கை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைக்கு தான் எதிரானவர் அல்ல என்ற அதே கருத்தையே கொண்டிருந்ததாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எந்த நன்மையையும் எதிர்பார்த்து ஆதரவளிக்கப் போவதில்லை என்றும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஆரம்பித்த வேலை திட்டம் தொடரும் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இறுதிக்கட்டத்தை அண்மித்துள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் நாட்களில் பல முக்கிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் கட்சி தாவல்கள் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பிரதான கட்சி மட்டத்தில் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 முக்கிய அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கட்சி மாறுதலுக்காக இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அதிக அனுகூலங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த மாற்றங்கள் இடம்பெறவுள்ளன. அண்மையாக கருத்து கணிப்புகளுக்கு அமைய வயதானவர்களின் ஆதரவு ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஏனைய வயதினர் சஜித் மற்றும் அனுரவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு காய் நகர்த்தலை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக தென்னிலங்கை அரசியலில் பாரிய மாற்றம் ஒன்று ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 3 அரசியல் கட்சி அலுவலகங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மேரிகம பொகலகம பிரதேசத்தில் 2 கட்சி அலுவலகங்களும் திவிலுப்பட்டிய கித்துல்வல பிரதேசத்தில் உள்ள கட்சி அலுவலகமுமே இவ்வாறு தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளதாக பல்லேவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கித்துல்வல கிந்தம் மாமன சந்தியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் ஒன்றின் பெயர் பலகைகள் தீயினால் சேதமடைந்துள்ளதுடன் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கெய்டிவல கிராமத்தில் உள்ள அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் தீயில் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு விண்ணப்பதாரர் அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் எரிந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கெய்டிபால பகுதியில் 2 எரிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகில் கையால் எழுதப்பட்ட சில சுவரொட்டிகளை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அவை காவல்துறையினர் விசாரணையை தவறாக வழிநடத்த முயற்சியாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அலுவலகம் ஒன்றின் அருகே விழுந்து கிடந்த தீப்பெட்டியும் காவல்துறையினர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயலை மேற்கொள்ளும் நோக்கில் களுத்துறையில் உள்ள வீடொன்றில் மெத்தையின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 வாள்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் இந்த வாள்களை மறைத்து வைத்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக களுத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. களுத்துறை மீகி கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 35 மற்றும் 31 வயதை உடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். களுத்துறை மீகி கதவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் வாள்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து உப காவல்துறை பரிசோதகர் PR வீரசேன உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த வீட்டை சோதனையிட்ட போது கட்டில் மெத்தையின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 10 வாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பின்னர் 48 மணித்தியாலங்கள் விரிவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமைதியான காலப்பகுதியில் பிரச்சாரம் மற்றும் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பை சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை தயாரிப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதோடு 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அமைதியான காலகட்டமாக காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் அமைதியான காலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.